இன்றைக்கி பிரகீட்ஸில் நம்ம கருவாட்டு குழம்பு, அதுவும் காவேரி டெல்டா ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போய் எப்படி கருவாடுலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அங்கே என்னென்ன பார்த்தேன் அப்படின்றதையும் பாருங்கள். அடிக்குமா? ஐயோ, இந்த நண்டு சரியான ஃபைட்டர் நண்டு போல். அவங்களே கடிச்சிருமா, அவங்களே கொஞ்சம் பயத்தோடு தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னதான் காலெல்லாம் உடச்சி போட்டாலும் 3 கவர் கொடுத்தாங்க, 3மே கிழிச்சிருச்சு. அது எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அது என்ன ஆகுன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவத்திலே இருந்துச்சு இந்த நண்டு. ஒரு காலை உடச்சி தான் கொடுப்பாங்க போல். இது நாங்கள் இது வரைக்கும் வாங்கினது கிடையாதுனால எனக்கு தெரியல. இந்த நண்டெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கோவக்கார நண்டு ஒன்று பார்த்தேன், அதையும் பாருங்கள். இது வாழைக்கவாடு நல்லா இருக்கும். 100 ரூபாய்க்கு போதுங்களா? 100 ரூபாய்க்கு போதும். நாங்கள் ஒரு வாழை கருவாடும் கொஞ்சம் பொடி கலந்த ஒரு கருவாடு, ஒரு டைப் ஆஃப் கருவாடும் வாங்கினோம். இது சும்மா நீ என்ன கூட பொரிச்சது கொடுக்கலாம். நெத்திலி மாதிரியேவா? ஒரு வேலை கிடையாது, நிறைய வேலை கிட்ட போடுவோம். வாழை கருவாடு தனியாக 100 ரூபாய்க்கு, அப்புறம் இந்த பொடியெல்லாம் கலந்து பழப்பொடி மாதிரி கொடுத்தாரு, அது தனியாக 100 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இது என்னது? தட்டக்காரன். அது ஒரு 50 ரூபாய்க்கு கூட போகும். அம்மா என்ன பண்ண போற? இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக ஏன் ஏஞ்சிட்டு அதுக்குள்ள அழுவதுக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறாங்களே நினச்சிக்கோ. அழுதா? அப்படிதான் தூக்கிட்டு வந்தேன். அழுவா? ஏய், ஏன் அழுத? தங்க பொண்ணு, தங்க பொண்ணு, ஏன் அழுதிங்க? தேங்காய்லாம் கிடையாதம்மா இந்த குழம்புக்கு? தேங்காய்லாம் கிடையாது. ஏன்? எல்லாத்துக்கும் நம்ம தேங்காய் போடுவோமே. போடுவோம், ஆனால் இந்த கருவாட்டு குழம்புல போடுவோம். மிளகாத்தூள், வண்டித்தூள், மிளகு சீரகம் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் முடிக்க போடணும். அந்த மிளகு தான் பூண்டு மிளகு குழம்புன்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அதுமாரி தான். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டியா? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் கருவாட்டு குழம்பு. உன்னதாம்மா கூப்பிட்றா. என்ன தங்கம், வெட்டி போடணுண்டா? அவள் போட்டு தராளாம். இங்கே எங்கள் அம்மா கருவாடுலாம் சமைக்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, ஒதுக்கிட்டாங்க சாமிக்காக. நான் வெளியில் தான் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் அம்மா சமைச்சு சாப்பிட்டது கிடையாது, கருவாட்டு குழம்பு மட்டும். அம்மா ஆஃப்டர் மேரேஜ் இதை விட்டுட்டாங்க. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் இதை சாப்பிடவே ஆரம்பித்தேன். அதான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு கூடவே முருங்கைக்கீரை துவட்டலும் சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். இது பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் திருவிழாவில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் மட்டும் அவங்களோட வழக்கமாக நாடியம்மனுக்கு இந்த கருவாட்டு குழம்பும் முருங்கைக்கீரை துவட்டலும் செஞ்சு இன்னும் கூட ஒரு சில சாப்பாடெலாம் செஞ்சு வழிபடுவாங்களாம். சாப்பிட்றாங்கன்னா பார்த்துக்க நண்டுக்கு, ஏன்னா அது கடிச்சிருமா. சம்பா நண்டா அது. சேரோடு இருந்துச்சு, சேரோட இருந்துச்சு. சேரோட தான் இருக்குமா, அதை கழுவிக்கணுமா. சம்பா நண்டு அது பேர் அப்படின்னு சொன்னார். அப்படியே பேசிகிட்டே குழம்புக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு. நிறைய பூண்டு இருக்கணும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. எடு தங்க பொண்ணு, நீ தான் எடுக்கணும். அழுகக்கூடாது, அழுகக்கூடாது, நீங்க தான் எடுக்கணும்.
எடு 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 ஃபஸ்ட்டாக எடுங்க ஃபஸ்ட்டாக எடுங்க ம் எடு இந்தா புடி புடி கூடாது எடுக்கணும் போறீங்க அழகு எடுத்துக்கிட்டு ஓசியில் கிடச்சா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போகிறேன் ஓகே இவ எதுக்கு இதை எடுத்துகிட்டு வரா கருவாட்டு குழம்புக்கும் இந்த முருங்கைக்கீரை துவட்டலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடும் சரி முருங்கைக்கீரையும் சரி நியூட்ரிஷன் வைஸ் டாப்பு, டேஸ்ட் வைஸும் டாப்பு. ஆனால் ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே லோ. அதுவும் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைலாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஊர் பக்கம்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. முருங்கைக்கீரை பறிக்கும் போது மரம் இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொஞ்சம் பூவும் கொடுக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பின்னாடி வாழை உடச்சி போட்டுருணுமா? எங்கள் பூனை எல்லாம் இன்னும் வரல. என்னாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு சீஃப் கெஸ்ட். அவ இப்பதான் தூங்குறான். நாலா பக்கத்துலேருந்து அந்த பூனைகள்லாம் வந்து அட்டாக் பண்ணோம். அதுகிட்டேருந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த மீன்களை வந்து நாங்கள் காப்பாற்றி எங்கள் வயிற்றுக்கு எடுத்துகிட்டு போட்டோம். பெரிய பாடு இருக்குமா? முள்ளு வாழையில இருக்கும். ஆனால் கருவாடுன்னா அதெல்லாம் போயிடாதாம்மா? பிடிக்கல போலமா? பாரு, கூட பூனைக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிச்சிருக்கு. இதுல எந்த பூனை நல்ல பூனை, அமைதியான பூனை? இறங்கி வந்து பேர் பேர சுட்டு அது வர்றத பார்த்தாலே புலி மாதிரி இருக்குமா? இதே வருஷமா? வருஷ வேண்டாம், வெள்ளையெல்லாம் போயிடும். அதுக்காக வாட்டமாக இருந்தது, அதனால இந்த இன்னும் தோலை உரிச்சிட்டா கூட வேணும். தோலை உரிச்சிட்டாலே நல்லா இருக்குது. சரி, சாப்பிட்டு பாருங்க. திங்கக்கூடாது, வேண்டியாச்சு. கருவாடு மட்டும் வேணாங்கிற? ம், அங்கே பாரு, 2 ராஜாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. ஒருத்தவங்க ஏன்னு சொல்லிட்டாங்க. மீன் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல வெயில் வந்துச்சு. சரி, மாடிக்கு நல்லா வெயில் வரதுக்கு முன்னாடியே போய் காய வச்சுட்டு வந்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாடியில் போய் இந்த கோதுமையெல்லாம் காய வச்சுட்டு வந்தோம். ரேஷனில் வாங்கினது தான். இப்போது ரெசிபிக்கு போகலாம். இவ்வளோ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியாக ஊற்றினோம் அப்படின்னா நல்லாவே ஊறி வரும். அது எடுத்துக்கலாமா? குறைஞ்சிடாது? இப்போ தண்ணி ஊற்றிடலாம். என்னம்மா, டீயா? ஒரு நாளைக்கு எத்தனை டீ? ஒரு மாசத்துலயே 30 நாள் தான் இருக்கு. உண்மை சொல்லு, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? 3 டீ, 4, 3 நாள் 7, சில நேரத்தில் 7 கூட போகும். கல் 2ஆ? 3. இப்போ ஒரு ட்ரிப்பு தான்.
4 தான். வேற வெந்தாலும் என்னன்னா 2 சைடு கமிஷனு. ஏம்மா கழுவின பண்ணி தகவல் பார்க்கலையா? காலையில் ஒரு 11:30 ஆயிடுச்சுனாலே நம்ம வீட்டில் 2 அடுப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டவ்வில் கண்டிப்பாக இது மாதிரி ஒலை கொதிக்கும், இன்னொரு ஸ்டவ்வில் கண்டிப்பாக ஒரு டீ கொதிச்சுட்ருக்கும். அதான் இதான் ரியாலிட்டி. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? டடா கருவாடு, உடஞ்ச சட்டி. ஏன் மஷ்ரூம் சாப்பிடுவேன்? நான் வந்து எனக்கு சாதத்தில் சத்தோட இது இருக்கு. எது இருக்கு? இது கூட கொதிக்கும் போது கூட கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம். கருவேடு போடாம. ஏம்மா ஒரு நாள் சாப்பிட்டு பாரும்மா. ஏன் சாமிக்காவையா? வெஜிடேரியனில் ஏதோ ஒன்று ஒதுக்குனி. என்ன ஒதுக்குனா? அவத்திக்கிறேன் இல்லை. அகத்திக்கீரையும் பரங்கிக்காயும் வச்சிடணும். சரி, பரங்கிக்காவை மட்டும் ஏன் சாப்பிட்ற? அப்புறம் உனக்கு பிடிக்காததெல்லாம் ஒதுக்கிட்டியா? இல்லை நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து ஒதுக்கினியா? காயில் ஒன்று கருவேப்பிலை, காயில் ஒன்று கவுச்சியில் ஒன்று. சோத்து ஒதுக்கிக்கலாம்ல, சுகரே வராமல் இருந்திருக்கும்ல. ஏம்மா கோல்டு வின்னர் பாக்கெட் வச்சிருக்க? ஆடா அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. சும்மாவா? போய் எடுமா ஃபஸ்ட்டு. புளியை கரைத்து கொள்ள வேண்டும். அச்சாச்சு கரைச்சாச்சு. மேலே சொல்லு. புளி கரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி 2 தக்காளியை நல்லா மசிச்சு அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு ரொம்ப வந்து கன்சன்டோடு பார்த்து போடணும். ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, மல்லித்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கணும். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மிளகு சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா நுணுக்கி அதுக்கப்புறம் இது மாதிரி முழு பூண்டை தோல் உரிக்காமல் அது கூட வச்சு நசுக்கி நல்லா எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம்னு ஏன் சொன்னேன்னா, இது போடும்போது தான் கருவாட்டு குழம்போட ஸ்மெல் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நல்லெண்ணெய் சொன்னீங்களா? அப்புறம் டெல்டாவோட சிக்னேச்சரான இந்த கறி வடகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் இது மாதிரி நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கிறோம். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்னொன்று அது சரியாகவும் இல்லை, வீட்டில் நல்லா இல்லை. கத்திரிக்காய் போடலையா? நல்லா இல்லையா? ஆமாம், எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. அப்புறம் நம்ம இந்த குழம்புக்காக கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் அந்த மண் சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு கருவாடாக எடுத்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் போடணும். கரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கருவாடாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னொன்று எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து சொல்லுவாங்க, எந்த நான்வெஜ் குழம்பு வச்சாலும் இது மாதிரி வந்து நல்லா கிண்டி வினதுக்கப்புறம் அதை சுற்றி அடுப்புக்குள்ளே வந்து அந்த 2 தெளித்து விட்டுணும், 2 தடவை இல்லை 3 தடவை வந்து தெளித்து விட்டணும். அப்போ தான் வந்து திருஷ்டி படாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. இது மாதிரி சுற்றி விடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவாடை சேர்த்து திரும்ப ஒரு
15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து தோட்டல் செஞ்சாச்சு. இது கூட வந்து இன்றைக்கி அவிச்ச முட்டையும் வச்சுருக்கோம். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாடியம்மனுக்கு வந்து இது 3த்தையுமே வந்து படைப்பாங்க. இது கூட வந்து கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு கூட படைப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி 3 நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். கருவாட்டு குழம்பு, கீரை துவட்டல், அப்புறம் முட்டை. இது முள்ளுவாழை கருவாடுன்றதுனால முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நான் நிறைய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.